இந்தியா கூட்டணி சார்பாக, திமுக கூட்டணி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. திருப்பூர் நிலையை சொல்லி சென்னையிலேயே ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. இப்ப இந்த பின்னல் ஆடைன்னு சொல்லுவாங்க திருப்பூர்ல வந்து. இதுல வந்து காட்டன் தான் ப்ரொக்யூர் பண்றாங்க குஜராத்ல. அதனால அவங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்டைல் விஷயத்துல ரொம்ப நஷ்டம் ஏற்படாது குஜராத் மாநிலத்துக்கு. ஆனா காட்டன்லேருந்து யார்ன் பண்றதும் இங்க நிறைய பண்றாங்க தமிழ்நாட்டில். யார்ன் பண்றது அடுத்து இந்த ரெடிமேடு ட்ரெஸ்ஸஸ் பண்றது இதுவும் நிறைய பண்றாங்க. ரெடிமேட் ட்ரெஸ் இங்க பண்றது வந்து பெரும்பாலும் அந்த மிடில் கிளாஸுக்கு தேவையான ஒரு $15 $20 அங்கே விற்பாங்க. ரொம்ப அதிகம் போனால் $30 விற்பாங்க. அப்படிப்பட்ட ஆடைகளாக இங்கே வந்து பெரும்பாலும் அவங்க பண்ணுறாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து இது வந்து 50% வந்து டேரிஃப் கூட்டுறாங்கன்னா இவங்க $20 விற்கிறத அவங்க டேரிஃப் கொடுத்து வாங்கணும்னா $30 வாங்கணும். இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து 21% 22% இருந்தது. அப்போ $20 $24 ஆகும். அவங்க அதை $40 விற்பாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் இப்போ $20 $30 ஆயிடுது. அதனால வாங்குறதுக்கு வந்து ஆட்கள் தயங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து 19% தான் டேரிஃப் இருக்கு. நமக்கு 50% போட்டுட்டு பாகிஸ்தானுக்கு 19% போடுறாங்க. அப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தோனேஷியா, சைனா இவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து குறைந்த விலையில வந்து எக்கனாமிக்கலி கம்பீட்டன்ட் ரேட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்க முடியும். நமக்கு அப்படி ஒரு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை திருவாளர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஏற்படுத்தி விட்டார். நம்முடைய பிரதம மந்திரியின் மிக நெருங்கிய தோழர் ஏற்படுத்தி விட்டார். அதனால இவங்க வந்து இன்னைக்கு கஷ்டப்படுற நிலைமையில் இருக்காங்க. இது வந்து டெக்ஸ்டைல் வந்து பல பேருக்கு தெரியாதது, உங்களுக்கு தெரியும். அக்ரிகல்ச்சருக்கு விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் மிக அதிகமான வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பது டெக்ஸ்டைல தான். அப்போ இது பாதிச்சுன்னா ரொம்ப பாதிக்கும். இப்போ டபுள் டிஜிட் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு வந்து பல ஆண்டுகளுக்கு அப்புறம் டபுள் டிஜிட் கொடுத்து காமிச்சாங்க. இவர்களுடைய தவறு இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த டபுள் டிஜிட் முன்னேற்றம் வந்து குறைக்கப்படலாம். அன்னைக்கு வந்து கணியன் போங்கன்னு சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளியிருந்தேன். இன்னைக்கு அது உலகத்தில் மெய்யாயிருச்சு. த ஹோல் குளோப் இஸ் அ வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு சீனாவுக்கு உள்ள அவங்களை எதிர்த்து போரிடக்கூடிய வல்லமை வந்து இந்தியாவுக்கு வந்து இல்லை. அப்போ இந்தியா வந்து மாரல் ப்ரெஷர் கொண்டு வந்திருந்தா அமெரிக்க அதிபர் தயங்கியிருப்பார். அந்த மாரல் ப்ரெஷர் எப்படி வந்திருக்கும்? உலகத்தில் உள்ள பல நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கணும். இவர் முக்கால்வாசி நாடு வந்து பிரதமர் வந்து வெளிநாட்டுக்கு தான் போறாரு. ஆனால் மோடி வந்து என்ன நினைச்சாரு, 1-to-1 ஈக்குவேஷன் நிறைய நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. இந்த 1-to-1 ஈக்குவேஷன் வந்து இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸில் வந்து பலன் தராது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியுது. இதனால நம்முடைய தொழில் வந்து மிக மிக பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த 50% இருக்கிற வரைக்கும் 50% பெர்மனண்டா இருக்கும்னு நான் நினைக்கல. மோடி இவர் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து தளர்த்துவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு வந்து நம்முடைய தொழில் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். அது உண்மைதான்.